பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவாராக. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 24வது வசனம். நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் எண்ணத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். அருமையாக இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்கின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நீ என்னை திருப்திப்படுத்தவில்லை, நீ என்னை சங்கடப்படுத்துகிறாய் என்று சொல்லி தேவன் அவருடைய அங்கலாய்ப்பை அவர் தெரிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஜனங்களை, அவர் அழைத்த ஜனங்களை, முன்குறித்த ஜனங்களை அவரை தொழுது கொள்ளும்படியாக, அவருக்கு பலியிடும்படியாக, அவருக்கு ஒரு வாழ்க்கை உண்மையோடு வாழும்படியாக தேவன் அழைத்தார். இதே அதிகாரத்தில் 21வது வசனத்தில் பார்க்கும்போது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி, இவர்கள் அனைவரும், நான் அழைத்த ஜனங்கள் அனைவரும் என் துதியை அவர்கள் சொல்லி வருவார்கள் என்று சொல்லி அவர் அழைத்தார், அவர் தெரிந்து கொண்டார். ஆனால் இந்த ஜனங்கள் துதியை சொல்வதற்கு பதிலாக அவர்கள் தங்களுடைய பலிகளை செலுத்துவதற்கு பதிலாக என்ன செலுத்துகிறாங்க? இந்த இடத்துல அவங்க அந்த தேவன் விரும்புகின்ற, தேவன் எதிர்பார்க்கின்ற காரியத்தினால் அவரை திருப்திப்படுத்தாமல் அவங்களுடைய பாவங்களினால் தேவன் என்ன பண்ணாங்க? அவங்க சங்கடப்படுத்தி கொண்டிருந்தாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் திருப்தி அடைய வேண்டும். எதில் திருப்தி அடைய வேண்டும்? நம்முடைய நல்ல ஒரு வாழ்க்கையை, கனியுள்ள ஒரு வாழ்க்கையை, முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, இதையெல்லாம் பார்த்து தேவன் அதில் திருப்தி அடையத்தக்கதான ஒரு வாழ்க்கையை நம் வாழ நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனும் நம்மை அழைத்த ஒரு நோக்கம் உண்டு. அவர் எதற்காக அழைத்திருக்கிறார்? இவர்கள் உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லி நமக்கு வெளியேறப்பட்ட இந்த ரட்சிப்பை தந்து என் துதியை சொல்லி வருவார்கள், அவர் பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரை உள்ள நாம் வசனங்களையும் தேவன் பயன்படுத்தின தாஸ்தர்களையும் பிடித்து நாம் பார்க்கும்போது தேவன் பரிசுத்தத்தில் மிக முக்கியத்துவம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாவமில்லாத ஒரு தேவன், நாம் ஒரு வாழ்க்கை, பாவமில்லாத ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை, நீதியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அவருக்கு உண்மையோடு, ஆவியோடு, உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் நாம் இன்னும் நம்ம அவரை திருப்திப்படுத்தாமல் நம்ம என்ன ஒரு பலியை நம்ம எடுக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தில் தாவீது அருமையாக கூறுகிறார், பலியை நீர் விரும்புகிறது அல்ல. அந்த இடத்துல ஒரு தெளிவை அவர் பெற்றவுடன் அந்த காரியத்தை அவர் செய்கிறார். அந்த இடத்துல பத்சேபாள் கிட்ட அவர் ஒரு தவறில் அவர் ஈடுபட்டவுடன் அந்த இடத்துல அதற்கு சாட்சியாக, அதற்கு உரிமையாக இருந்த உரியாவையும் அவர் என்ன பண்ணார்? அவர் கொன்று விட்டார். அந்த இடத்துல எல்லா பாவங்களையும் வைத்து கொண்டு ஒரு பலியை நான் செலுத்தும் போது என் உள்ளத்தில் அழுக்கான கசப்புகளையும் என் சிந்தனையிலே மாறுபாடான எண்ணங்களையும் நான் வைத்து கொண்டு நான் பலியை நான் செலுத்தும் போது நீர் எந்த சூழ்நிலையும் நீ அதில் திருப்தியாக அடைய மாட்டீங்க என்று சொல்லி அவர் அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் அந்த காரியத்தை அவர் கூறுகிறதை பார்க்கிறோம். அதனால் நொறுங்குண்ட ஆவியை தான் நீர் என்ன பண்ணுறீர்? நீர் ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் நாம் எப்படி வேணாலும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு நம் பலிகளை நாம் செலுத்தும் போது அவரை நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் திருப்திப்படுத்த முடியாது. நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்த்து நம்மை நாமே நிதானித்தறிந்து ஒவ்வொரு நாளும் நான் இன்று செய்த கிரியை, இன்று செய்த காரியங்கள், இது அனைத்தும் தேவனை பிரியப்படுத்தினதா, இது அனைத்தும் தேவனை திருப்தி அடையும்படி செய்ததா அல்லது சங்கடம் அடையும்படி செய்ததா என்று சொல்லி நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒரு அருமையான ஒரு குழந்தைங்க ஒரு குடும்பத்தில் இருக்காங்கன்னா அவங்க நல்ல காரியங்களை அவர்கள் செய்யும் போது, நல்ல
பண்புகள் உடையவர்களாக, பாவமற்ற ஒரு நல்ல நீதியுள்ள, ஞானமுள்ள, அறிவான பிள்ளைகளாக இருக்கும்போது அந்த பிள்ளைகளுடைய அந்த வாழ்க்கையின் மூலமாக அவருடைய பெற்றோர்களுக்கு அது கிரீடமாக இருக்கும். அது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். என் பிள்ளை என் சத்தியத்திலே, வேதத்தினுடைய சத்தியத்தில் வளர்கிறார்கள், அவர்கள் ஒழுக்கமுள்ள ஒரு பிள்ளைகளாக இருக்கிறார்கள், பள்ளியில் நல்ல பேர் எடுக்கிறாங்க, வீட்டு பக்கத்தில் நல்ல பேர் எடுக்கிறாங்க, உறவினர் மத்தியில் நல்ல பேர் எடுக்கிறாங்க என்று சொல்லி ஒரு அபிப்பிராயம் பெற்றோர்களிடத்தில் காணப்படும். அந்த இடத்துல எந்த சங்கடங்களும் இருக்காது. இதே அந்த பிள்ளை மாறுதலாக சில காரியங்கள் செய்யும் போது அது எப்படி வளர்த்திருக்கிறார்கள் என்று சொல்லி தன்னுடைய பெற்றோர்களுக்கு தான் அந்த அவமானங்களும், நிந்தைகளும், அந்த சங்கடங்களும் போய் சேரும். ஆனால் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு விலையேறப்பெற்ற அந்த ரட்சிப்பை தந்து உங்களை அவர் அழைத்திருக்கிறார். ஒரு வாழ்க்கை அவரை திருப்திப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ ஒப்பு கொடுக்கும் போது தேவன் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஆனால் நாள்தோறும் சீர்தூக்கி பாருங்கள், ஆண்டவரே, இதுவரை நான் எந்த பலியை நான் செலுத்தினேன்? நீர் அங்கீகரிக்கிற பலியை நான் செலுத்தினேனா? அல்லது நான் காயினை போல நான் நன்மை செய்யாமல் மேன்மை மாத்திரம் நாடி உங்களுடைய சமூகத்திலே நான் மேட்டுமை உள்ளவனாக, நான் பாவமுள்ள ஒரு காரியத்தை நான் மறைத்து உமக்கு முன்பாக நீதியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதைப் போல நான் வாழ்கிறேனா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி நீங்கள் சிந்தித்து பார்க்கும் போது எந்தெந்த காரியத்தில் நாம் ரொம்ப ஒரு வீக்காக இருக்கிறோமோ அந்த காரியத்திலெல்லாம் நாம் ஒப்பு கொடுத்து நாம் ப்ரேயர் பண்ணும் போது, நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் பலனை தருவார். அந்த சத்துவத்தை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே, நான் இனி வரும் நாட்களிலே உம்மை பிரியப்படுத்துகிற அந்த பலியை நான் செலுத்துவேன், உம்மை பிரியப்படுத்துகிற ஆராதனை நான் செய்வேன், உம்மை பிரியப்படுத்தும்படியாக ஒரு ஜீவியத்தை நான் வாழ்வேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் உங்கள் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்கள். நாம் ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசிக்கிற அன்பின் தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய துதியை சொல்லும்படியாக ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்டது ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உம்மை சங்கடப்படுத்தின காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கின்ற காரியத்தில் நாங்கள் கவனம் செலுத்தாமல் ஆண்டவரே நீர் வருகின்ற காரியத்தை நாங்கள் கவனம் செலுத்தி பல நேரங்களில் சங்கடமடை செய்திருக்கலாம். எங்களுடைய ஜீவியம் ஆண்டவரே நிறைய வேலைகளிலே நிலை தடுமாறி சென்றிருக்கலாம். ஆனாலும் கிருபையுள்ள தேவன் இந்த காலை வேளையிலே இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசினதற்காக நன்றி. ஒரு வாழ்க்கை அது உமக்கென்று நாங்கள் முழுமையாக ஒப்பு கொடுத்து வாழ எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் செய்கின்ற சிறிய காரியமாக இருக்கலாம், பெரிய காரியமாக இருக்கலாம், ஆண்டவரே எங்களுடைய செயல்களில், சிந்தனைகளில், இதயத்தில், எல்லா நேரத்திலும் ஆண்டவர் நாங்கள் உமக்கு ஏற்ற பலிகளை நாங்கள் செலுத்த, ஆண்டவரே உமக்கேற்ற ஜீவ பலியாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்க நாங்கள் தீர்மானிக்கிறோம். நீர் ஆசீர்வதிங்க. சங்கடப்படுத்தின காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு கல்வாரி சுந்த ரத்தத்தினால் நீர் அனைத்தும் மன்னித்து நீர் மீண்டுமாக எங்களை கிட்டி சேர்த்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்க. மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.